நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி திங்கள் கிழமை. பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்கிற உன்னதமான செய்தியோடு இன்றைய இறைவார்த்தை நம் மத்தியில் பயணிக்கிறது. இந்த சிறப்பான வார்த்தைகளுக்கு மத்தியிலே திருப்பாடல் 115 ஆண்டவருடைய அருமையான வரிகளை நமக்கு எடுத்து எம்புகிறது. எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் ஆண்டவர் மாட்சி அடையும்படியாக எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும் என்கிற உன்னதமான வரிகளை சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசுகிறது. உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன் என்கிற கேள்வியோடு இன்றைய நாளினுடைய இறை சிந்தனை நம்மை சிந்திக்க அழைப்பதை பார்க்கிறோம். கடவுள் நமக்கு எண்ணற்ற அற்புதங்களை, அதிசயங்களை, வழி நடத்துதல்களை தந்து நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இதை உணர்கிற பிள்ளைகள் எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும் என்று சொல்லி மகிழ்வார்கள். நாமும் கடந்து வந்த பாதைகளில் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அந்த நன்மைகளை இதோ ஆண்டவருடைய மகிமைக்காகவே ஒப்புக்கொடுத்து நாமும் செபிக்கிறோம். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். ஆண்டவரோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கிறார். ஆண்டவர் அவருடைய திருவுளத்தின்படி செய்து கொண்டிருந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கானதாக அமைந்திருக்கிறது. இதோ மனித நிலைப்பாடுகளையெல்லாம் உடைத்தெறிந்து மனிதர்களுடைய கையில் செய்யப்பட்ட தெய்வத்தின் சிலைகள் எல்லாம் வெறுமையாக்கப்பட்டு உன்னதர் அவரே, கடவுளே உண்மையுள்ள தேவன் என்பதை உறுதி செய்கிற நிறைவான ஆசீர்வாதமான தருணங்கள் நம் வாழ்வில் பல உண்டு. அந்த நேரத்தை எல்லாம் இந்த நேரம் நாம் நினைத்து பார்த்து கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கிறோம். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரிடமிருந்து ஆசி பெற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதையே நம்முடைய வாழ்வின் குறிக்கோளாய் நாம் கொண்டிருக்கிறோம். விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே என்றும், விண்ணகமோ ஆண்டவருக்குரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார்
இந்த இடத்திலிருந்து நாம் ஆண்டவரை தொழுது வணங்கி அவருக்குரிய மாட்சியை தந்து நாம் மகிமைப்படுத்துகிறோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த நம்முடைய இரக்கம் தொடர்ந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி, இதோ மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும் என்று நாங்கள் சொல்லுகிற வார்த்தையின்படியாக எங்கள் வாழ்வியல் தளத்தில் நடக்கிற எல்லா அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் நீர் ஒருவரே காரணகர்த்தாவாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த ஆராதனை வேளையில் நன்றியோடு இறைவேண்டலை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே.